ஒரு நாளைக்கு மினிமம் 2 to 3 லிட்டர்ஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய பாடி ஹைட்ரேட்டடா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பா கிடையாது. நம்ம உடம்புல அதிகமா 60% அளவு வாட்டர் கண்டென்ட் இருக்கு. ஒர்க் அவுட் பண்ணும் போதோ அல்லது வெயில போகும்போதோ நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய ஃப்ளூயிடான வியர்வையிலையோ யூரின்லயோ சோடியம் சொல்லக்கூடிய உப்புச்சத்து, பொட்டாசியம், குளுக்கோஸ் இது எல்லாமே வெளியேறும். அந்த டைம் நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளைன் வாட்டர் நம்ம பாடிக்கு பத்தாது. அது நம்மளுடைய எலக்ட்ரோலைட்டையும் பேலன்ஸ் பண்ணாது. இந்த டைம் நம்ம எடுத்துக்கக்கூடிய இளநீர், நீர்மோர், ORS பவுடர், நம்ம பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் செய்யக்கூடிய பானகம் ட்ரிங்க் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது நம்ம பாடியில எலக்ட்ரோலைட்டை பேலன்ஸ் பண்ணும். அப்ப பிளைன் வாட்டர் எடுத்துக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். உங்க பாடிக்கு தேவைப்படும் போது மட்டும் நீங்க தண்ணி குடிச்சா போதும். ஏன்னா அது உங்க கிட்னியை ஓவர்லோட் பண்ணி பர்டன் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ஸ்வெட்டிங்கும் இல்லை, எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட் எதுவுமே வெளியில போகாத போது நீங்க எலக்ட்ரோலைட்ஸும் அதிகமான அளவு எடுத்துக்க கூடாது. அதுவுமே உங்க பாடிக்கு அன்ஹெல்தி. பிளைன் வாட்டரோ எலக்ட்ரோலைட்டோ நம்ம பாடிக்கு எப்ப தேவைப்படும் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.